அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த தொழுகை, நோன்பு, இது மாதிரியான விஷயங்களில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் அறிமுகமாக இருக்கக்கூடிய, அவங்களுக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்கக்கூடியது என்னது? ஹஜ்ஜு. இந்த ஹஜ் அப்படிங்கிற விஷயம் என்ன செய்யும்? முஸ்லீம் அல்லாதவர்களுக்குமே கூட பலருக்கும் என்ன செய்யும்? தெரியும். முஸ்லீம்கள் ஹஜ்ஜு செய்வாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஹஜ்ஜு சம்பந்தமாகத்தான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், நம்ம சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய வணக்கங்கள் இருக்குது. இந்த வணக்கங்கள் எல்லாமே, வணக்கங்களாக இருக்கட்டும், நற்செயல்களாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், இப்படித்தான் நீ செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியதன் காரணமாகத்தான் நம்ம செய்கிறோம். இதுதான் முதல் நோக்கமே. ஆனாலுமே கூட அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வழிகாட்டல்கள், நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, இது போன்ற விஷயங்களை வேறொரு கோணத்தில் கொஞ்சம் இதை பற்றி சிந்திச்சு பார்க்கும்போது, அதனுடைய அழகை ரசிக்கும் போது இன்னும் அழகாக தெரியும். எனவே அது சம்பந்தமான சில விஷயங்களை தான் நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். முதலாவது, இந்த ஹஜ் அப்படிங்கிற வணக்கம் அப்படிங்கிறது என்னது? எப்படி ஒரு முஸ்லிமுக்கு ஒரு நாளில் 5 முறை தொழுகை கடமையோ, ஒரு முஸ்லிமுக்கு வருடத்தில் 1 மாதம் நோன்பு இருப்பது கடமையோ, அதே போல ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வாழ்நாளில் ஒரு முறை ஹஜ் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய வணக்கத்தை செய்யறது கடமை. இந்த ஹஜ் அப்படிங்கிற வணக்கம் எப்படி நிறைவேற்றப்படும்னா, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்கா நகரத்தில் அந்த காபா அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்குது, புனித ஆலயம். அங்கே போய் தான் முஸ்லீம்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் வருஷம் வருஷம் என்ன செய்வாங்க? ஒன்று கூடி அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவாங்க. இதில் வருஷம் அந்த வணக்கத்தை செய்யறதுக்கு முயற்சி எடுத்தவங்க வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கே போய் அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவாங்க. எப்படி நிறைவேற்றுவாங்க தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு, எல்லா மொழி, எல்லா இன, எல்லா நிறத்தை கொண்டவர்களும் ஒரே ஒரு இடத்துல, அந்த காபா என்ற அந்த ஒரே ஒரு இடத்துல ஒன்று கூடி அந்த ஹஜ் என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நமக்கு இது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் உலகத்தினுடைய பொது பார்வையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது சர்வ சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஒரே இடத்துல ஒரே வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உலகம் முழுக்க நாடு, இனம், மொழி, நிறம் என்ற எந்த பேதங்களும் இல்லாம, காரணம் இதன் அடிப்படையில் தான் என்ன செய்யப்படுது? பல வேறுபாடுகள், பல உயர்வு தாழ்வுகள், பல தீண்டாமைகள், இப்படியான விஷயங்கள், பல கொலைகள், பல அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், இதெல்லாம் உலகம் முழுக்க இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடியது. நம்ம எத்தனை தடவை பார்த்திருக்கோம்? நிறத்தின் காரணமாக, நிறவெறியின் காரணமாக கொல்லப்பட்டார், மொழிவெறியின் காரணமாக கொல்லப்பட்டார், நாடுவெறியின் காரணமாக கொல்லப்பட்டார், அப்படிங்கிற எவ்வளவோ செய்தி நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் இதையெல்லாம் உடை தெரியும் விதமாக மனிதன் என்ற அடிப்படையில் எல்லா மனிதனும் சமம்தான், பிறப்பால் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, மொழியால் யாருக்கும் இந்த சிறப்பும் கிடையாது, நிறத்தால் யாருக்கும் இந்த சிறப்பும் கிடையாது என்பதை சொல்லும் விதமாக ஒரே இடத்துல ஒன்று கூடுறது இருக்குதே, இந்த ஒன்று கூடுறது அப்படிங்கிறது ஒரு சர்வ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனா இது எப்படி சாத்தியம்? எப்படி தெரியுமா சாத்தியம்? இஸ்லாம் எல்லாரையும் படைச்சது ஒரே ஒரு இறைவன் தான், எல்லாரையும் படைச்சது ஒரே ஒருத்தன் தான், எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான், நாம் வணங்க வேண்டிய கடவுள் ஒரே ஒருவன் தான் என்ற இஸ்லாமிய கோட்பாடு இருக்குதே, இதுதான் இது சாத்தியப்படுத்துச்சு. வேற எதுவுமே சாத்தியப்படுத்த முடியாது. நீங்க ஒரு மொழி அடிப்படையில் ஒன்று சேர்த்தீங்கன்னா குறிப்பிட்ட எல்லையோட நிற்கும், நிற அடிப்படையில் ஒன்று சேர்ந்தீங்கன்னா குறிப்பிட்ட எல்லையோட நிற்கும். ஒரு மொழி, இன, நாடு அடிப்படையில் நீங்க ஒன்று சேர்ந்தீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல போக முடியாது. ஆனால் படைத்தவன் ஒருவன், அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இஸ்லாமிய கோட்பாட்டின் அடிப்படையில் சேர்ந்தால் முழு உலகமும் ஒன்று சேரலாம் என்பதற்கு இந்த ஹஜ் ஒரு மிகப்பெரிய வெளிப்படையான, பகிரங்கமான, பறைசாற்றக்கூடிய ஒரு ஆதாரம் இல்லையா? இதை
1500 வருடங்களுக்கு மேலாக முஸ்லீம்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, 1400 வருஷத்துக்கு மேலாக செஞ்சுட்டு வர்றாங்க. அதுக்கு முந்தியில இருந்தும் இது இருந்துச்சு, ஏன்னா இஸ்லாம் அதுக்கு முன்னாடி இருந்தும் இருந்துச்சு. ரைட், இது ஒரு பக்கம். இப்போ இந்த ஒன்றுகூடல கூட பொதுவாக இது போல நிகழ்ச்சிகள் உலக அளவில் நடக்கிற நேரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா இருக்கும், இந்த முன்னுரிமை கொடுக்கறது, இந்த விஐபி அப்படிங்கிறது கொடுக்கறது, இவர் தான் முன்னாடி வரணும் இவர் பின்னாடி வரணும் அப்படிங்கிற பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கு. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அரசியல் எடுத்தாலும் சரி, எல்லா எஜுகேஷனாக எல்லாத்துலேயும் என்ன செய்யும், இந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குது, அங்கே என்ன செய்யலை, அப்படியெல்லாம் கிடையாது. விஐபி அப்படி இப்படின்றலாம் கிடையாது. முன்னாடி வந்தால் முன்னாடி, பின்னாடி வந்தால் பின்னாடி, இதுதான் அங்கே. அப்படியா இல்லையா? அது மட்டும் இல்லை, அங்கே அணியக்கூடிய ஆடை அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆடை, ஒரு வெள்ளை கலரில் ஒரு துண்டு தான் கட்டுவாங்க ஆண்கள் எல்லாருமே. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆடை. எவ்வளவு பெரிய ஏழை, ஜனாதிபதி, பிரதமர், யாராக எவராக இருந்தாலும் சரி, அங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். முடியுமா இந்த உலகத்தால? இஸ்லாம் சாத்தியப்படுத்துச்சு. சரி, இது இந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த காபான்னு சொல்றேன், அந்த கருப்பு கலர்ல கட்டடம் இருக்கும், அது ஒரு பள்ளிவாசல். படைத்த இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல். புனித, இந்த உலகத்திலேயே புனித பள்ளிவாசல்லாம் அதுதான் முதல்ல. அந்த மக்கா ஹரம்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்த உலகத்திலேயே. அந்த காபாவுடைய வரலாறு நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது முதலாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம், பிறகு இன்னொரு இறை தூதரால் புனரமைக்கப்பட்டது, இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா இந்த தொழுகை அப்படிங்கிற விஷயத்துக்கு எது முக்கியம்? பாங்கு. இந்த பாங்கு அப்படிங்கிறது நீங்க பள்ளிவாசல்ல கேட்பீங்களா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற அந்த சத்தத்தை கேட்பீங்களே. இந்த பாங்க முதல்ல சொன்னது யார் தெரியுமா? யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பிலாலுங்கிறவர் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நிறத்தின் அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட அவர், ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர், நிறத்தின் அடிப்படையில் ஒடுக்கப்பட்டவர். அவரை இன்னைக்கு ஒரு ஜாதி தீண்டாமைன்னு சொல்றாங்களே, அதை விட மோசமாக அவரை அடிமையாக்கி வச்சிருந்தாங்க. ஒரு கருப்பின அடிமைன்னு சொல்லுவாங்க. அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு நீங்க பாங்க சொல்லுங்க பிலாலேன்னு சொன்னாரு. எவ்வளவு பெரிய கண்ணியம்! அந்த காபாவை தொட்டு பார்க்கறதுக்கே நீங்க முஸ்லிம்கள் அவ்வளோ ஆசைப்படுறாங்க, அப்படியா இல்லையா? ஆனா அதுக்கு மேலே நின்று என்ன செஞ்சாரு? பாங்கு சொன்னார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட கண்ணியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொடுத்தார்கள், இஸ்லாம் கொடுத்தது. இது ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல யார் யாரெல்லாம் ஒன்று கூடுறாங்க? ஆண்கள், பெண்களும் ஒன்று கூடுறாங்க. ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும். இதை நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த இஸ்லாத்தின் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள்ல ஒன்று என்னன்னு சொன்னா, பெண்களை இவங்க மசூதிகளில் விடமாட்டாங்க, நீங்க ஏன் பெண்களை பள்ளிவாசல்ல விடமாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கும். ஆனா விட மாட்டாங்கிறத விட பெண்கள் தான் வர மாட்டாங்க, அதுதான் உண்மை. அப்படியா இல்லையா? இஸ்லாத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்குள் வரக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. அவங்க ஏன் வர்றதில்லைன்னு சொன்னா, ஆண்கள் வருவது கட்டாயம், பெண்களுக்கு அவங்க விரும்பினா வரலாம், அவங்களுக்கு விருப்பப்படுறாங்க பள்ளிவாசலுக்கு தொழுவணும் அப்படின்னு, அப்படி வரலாம். அந்த சலுகையை பயன்படுத்துறதுனால அவங்க வரல, அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா அங்க தொழுவதோட வீட்டில் தொழுவது அவங்க சிறந்தது என்ற அடிப்படையில் வரல. இந்த இடத்துல நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பெண்கள் பள்ளிவாசலுக்குள் வரலாம். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? அந்த மக்கா உலகத்திலேயே சிறந்த முதல் புனித ஆலயமாக இருக்கக்கூடிய, புனித பள்ளிவாசலாக இருக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறா? பெண்களும் இருக்கிறாங்க. நம்ம பார்க்கறது இல்லையா? இன்னைக்குமே கூட பெண்கள் கடவுளை வணங்குவதற்காக கட்டப்படக்கூடிய கோயில்களில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுங்கிற தடைகள் இருக்குது, அப்படியா இல்லையா? ஆனா இஸ்லாம் உலகத்திலேயே புனித ஆலயமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மக்கா காபா, மஸ்ஜிதுல் ஹராம், அந்த பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துது. கடமை அவங்களுக்கு வரணும். பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அங்க பெண்கள் தொழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னா தடை செய்ய வேண்டியது எங்க? அங்கே தடை செஞ்சிருக்கணும். இஸ்லாம் என்ன செய்யல, அப்படி செய்யல. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல எத்தனையோ வாய்ப்புகள் இருந்துச்சு, காரணங்கள் இருந்துச்சு அவங்கள வர வேணாம்னு சொல்ல. ஒரு முறை நபி அவர்கள் சொல்றாங்க, நான் தொழுவுறத கொஞ்சம் நேரம் அதிகமாக தொழுவுன்னு நினைக்கிறேன், ஆனா பின்னாடி குழந்தைங்களாம் அழுகுறாங்க, அந்த அழுகை சத்தம் அந்த குழந்தைகளுடைய தாய்மார்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்பதனால், சிரமமாக இருக்கும் என்பதனால் நான் தொழுகையை சுருக்கிக் கொள்கிறேன். இதோட ஒரு காரணம் வேணுமா? நீங்க இனிமேல் வராதிங்க, வீட்டிலே தொழுதுக்கோங்கன்னு.
அப்போ கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, வர வேணாம்னு சொல்லவே இல்லை. இப்போ நம்ம இந்த இடத்துல முக்கியமாக குறிச்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெண்கள் அந்த புனித ஆலயத்தில் வருவது அவங்களுக்கு கடமை. உலகத்தில் எந்த ஒரு மதமும் எந்த ஒரு சித்தாந்தமும் இப்படியான உரிமையை பெண்களுக்கு கொடுக்கவே முடியாது. அப்படியா இல்லையா? ரைட். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்குள்ள, நான் ஓப்பனாகவே பேசுகிறேன், ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்குள்ள இடத்துக்குள்ள இந்த ஜாதியை சார்ந்தவர், இந்த இனத்தை சார்ந்தவர், இந்த சமூகத்தை சார்ந்தவர் வரக்கூடாதுன்ற இது இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லையா? இருக்குது. ஒரு பேச்சுக்கு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. அவருக்கு எது கடமை தெரியுமா? ஒவ்வொரு நாளும் 5 முறை பள்ளிவாசலுக்கு போறது அவருக்கு கடமை. விரும்பினா போறதில்ல, இல்ல கடமை. அது மட்டும் இஸ்லாம் செய்யல. முதல் வரிசையில போய் நிக்கிறது அவருடைய உரிமை. அவர் முன்னாடி போனா அவர் தான் முன்னாடி நிக்கணும். இஸ்லாம் அது மட்டும் கொடுக்கல. கேளுங்க, அவர் விரும்பினால் அவர் தொலை வைத்து பின்னாடி மக்கள் எல்லாரும் தொழலாம். நீ நேற்று இஸ்லாத்துக்கு வந்தவன் எவனும் சொல்ல முடியாது. அதான் இஸ்லாம். இது ஒண்ணு. இதோடு இஸ்லாம் நிறுத்தல. வாழ்நாளில் ஒரு முறையாவது உலகத்திலேயே புனித பள்ளிவாசலான புனித இறை ஆலயமான மக்காவுக்கு சென்று அந்த ஹஜ் என்ற வணக்கத்தை செய்வது அவருக்கு கட்டாய கடமை. எப்படி? ஒரு சின்ன ஒரு மக்களுடைய பார்வையில் சின்ன கோயில் அப்படிலாம் சொல்லுவாங்க, அது பெரிய கோயில் சின்ன கோயில். அந்த சின்ன கோயில்ல கூட வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. உலகத்திலேயே முதல் புனித தலம் எது? மக்கா. அந்த காபாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடம், அங்க போறது அவருக்கு என்னது? கட்டாய கடமை. இஸ்லாம் கொடுக்குது அந்த இது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த பெண்கள் சம்பந்தமாக நீங்க இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த சபரிமலா கூட இப்ப சமீபத்தில் அங்க போய் உம்ரா அப்படிங்கிற இன்னொரு இஸ்லாமிய வணக்கத்தை செஞ்சாங்க. பெரிய அளவில் அந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சிச்சு, அவங்கள கௌரவிச்சு அனுப்பிச்சு. இப்போ இந்த இஸ்லாம் கடமையாக்குச்சு, அவங்களுக்கு இது கட்டாயம் அப்படின்னு சொல்ற நேரத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படலாம். அப்போ இஸ்லாம் மக்களை சிரமப்படுத்துதா, அவ்வளோ செலவு பண்ணி போகிறதுக்கு வற்புறுத்துதா அப்படின்னு? அப்படி கிடையாது. எப்போ கடமை அப்படின்னு சொன்னா, அவருக்கு பொருளாலும் உடலாலும் அவருக்கு வசதி இருந்தால், அவரால் உடல் பலம் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு என்ன செய்யும், அந்த கடமை அவருக்கு உண்டாகும். ஒருத்தருக்கு செல்வம் இருக்குது, அவர் செய்யலாம், போறாரு. அப்படி இல்லைன்னு சொன்னா அவருக்கு அது கடமை கிடையாது. இப்போ அந்த செல்வத்தில் கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாம் இந்த இடத்துல நீங்க தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு கடன் இருக்குது, சரிங்களா? கடன். இந்த கடனை கொடுத்தா, அதாவது இந்த ஒரு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஒரு 5 லட்சம் சேர்த்து வச்சிருக்காரு. இந்த 5 லட்ச ரூபா கடன் இன்னொரு இடத்துல இருக்குது. இந்த கடனை கொடுத்தா அந்த கடன் முடிஞ்சிடும் என்று இருந்தால் அவர் எதை கொடுக்கணும்? கடனை தான் கொடுக்கணும். ஒரு கடன் இதை கொடுக்கப்பட்டால், அந்த காசு கொடுத்துட்டு அந்த கடன் முடியுமாக இருந்தால் கடனை தான் கொடுக்க சொல்லுது இஸ்லாம், ஹஜ் செய்ய சொல்லல. அப்போ இஸ்லாம் எதை முற்படுத்துது? மனிதர்களுக்கான உரிமையை முற்படுத்துது, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முற்படுத்துது. இப்படி எந்த ஒரு மதமும் சொல்லாது இந்த உலகத்துல. எந்த அளவுக்கு தொழுகை மரணித்த ஒருவருக்கு தொழுகை நடத்துவாங்க, அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு ஜனாசா தொழுகைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் கூட இவர் உங்களில் யாருக்காச்சும் கடன் தரணுமா என்று கேட்டு தொழுகை நடத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இப்போ இவ்வளோ அழகான மார்க்கம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, உடலை வருத்தி கொண்டு வணக்கம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இஸ்லாத்துல கிடையாது. இந்த ஹஜ்ஜி வணக்கம் சொல்றாங்களே, ஒருத்தர் உடம்பு முடியாம இருக்காரு, அவருக்கு போறது கடமையா? கடமை கிடையாது. இப்போ நீங்க சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கேரளாவிலேருந்து ஒரு சகோதரர் நடந்தே நான் ஹஜ் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனார். இப்போ என்ன ஆனாருன்னு தெரியல. இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமா கண்டிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் நடக்க முடியாம 2 பேரை வச்சுக்கிட்டு தள்ளாடி வர்றாரு. அப்போ நபி அவர்கள் கேட்டாங்க, இவர் என்ன இப்படி வர்றாரு அப்படிங்கும் போது, இந்த வணக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு வராருன்னு சொல்லும் போது, அவரை வாகனத்தில் ஏறி போக சொல்லுங்க, இப்படியான வணக்கம்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையே கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போ இப்படி இஸ்லாம் என்ன செய்யல, உடலை வருத்தி கொண்டு செய்யக்கூடிய வணக்கத்தையும் எதிர்பார்க்கல. இது ஒரு பக்கம். இப்போ இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கேள்வி வரலாம், எதற்கு இந்த மாதிரியான வணக்கங்கள்லாம் இஸ்லாத்துல இருக்குது? தர்மம் செய்ய சொல்லப்படுது, இஸ்லாத்துல தர்மம் செய்யலாம். தொழுகை, அது கூட உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது, சரி ஒத்துக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இஸ்லாத்துல புரியுது, அதனால சரி.
இப்போது நீங்கள் இங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏறி மக்காவுக்கு போகிறீங்க, அங்கே போய் அந்த இதை சுற்றுறீங்க, சில வணக்கங்களை செய்கிறீங்க, கல் எறிகிறீங்க, இதெல்லாம் எதுக்கு, இப்படி ஒரு வணக்கம் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். நமக்கு அது புரியாது என்ன அர்த்தம் அப்படின்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அல்லாஹ் மனிதனை படைச்சது எதுக்காக அப்படின்னு சொன்னால், எதுக்கு? ஒமா ஹலகத்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் எனக்கு அடிபணிந்து வாழ்கிறார்களா என்பதை சோதிப்பதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். தெளிவா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதனை அல்லாஹ் படைச்சதே நீ எனது அடிமையாக வாழ்றியா இல்லையா அப்படிங்கிறது தான். ஒரு மனிதனுடைய அடிமைத்துவம் எப்போ தெரியுமா வெளிப்படும்? தனது எஜமானன் சொன்னது தனக்கு புரிஞ்சாலும் புரியாட்டியும் அவன் கட்டுப்படுவான், அப்போதான் அது வெளிப்படும். அப்படியா இல்லையா? இப்போ அந்த அடிமைத்துவம் எப்போ வெளிப்படும் சொன்னால், இது மாதிரியான இடங்களில் கூடுதலாக வெளிப்படும். எனக்கு இது புரியுதோ இல்லையோ நான் செய்வேன். காலையில் எந்திரிச்சு 2 ரக்காத்து தொழுக, மதியானம் 4 ரக்காத்து. ஏன் இது 2 இது 4 அப்படிங்கிற கேட்கக்கூடிய உரிமை யாருக்கு இல்லை? நமக்கு கிடையாது. அல்லாஹ் தான் அதை கொடுத்துருக்கிறான், படைச்சவன் தான் கொடுத்துருக்கிறான். அந்த அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள்ல இதுவெல்லாம் இப்படித்தான் இதை புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னொரு பக்கம் ஏன் சொல்றேன்னு சொன்னா, சிலர் இதை இப்படி சொல்லுவாங்க, என்னத்துக்கு 5 லட்சம் செலவு பண்ணி அந்த வணக்கத்தை செய்ய, அதுக்கு 1000 ஏழைக்கு நம்ம உதவி செஞ்சுட்டு போயிடலான்னு. அப்படி கிடையாது. இது தெரியாமலாம் அல்லாஹ் இந்த சட்டத்தை கொடுக்கல. அல்லாஹ்வுக்கு இந்த இதெல்லாம் தெரியும். நம்மளை விட புத்திசாலி அல்லாஹ். என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு தான் அல்லாஹ் இதை ஒரு கடமையாக ஆக்கி வச்சிருக்கிறான். அதனால இப்படியான கேள்விகள் நம்மள்கிட்ட வரக்கூடாது. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லா மதம் மாதிரியும் இது, உங்க மதத்திலையும் போய் அந்த இதை சுத்துறீங்க, எங்க மதத்திலையும் போய் கோயிலை சுத்துறோம், ரெண்டும் ஒன்று தானே? ரெண்டும் ஒன்றெல்லாம் கிடையாது. ஆதாரம் இருக்குது. இங்க படைச்சவன் சொன்னான் என்ற ஆதாரத்தின் அடிப்படையில் இங்கே செயல்படுத்தப்படுகிறது. எத்தனை தடவை சுத்தணும் அப்படிங்கிறதும் இங்கே ஆதாரத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. அப்படி எந்த மதத்திலையும் ஆதாரத்தின் அடிப்படையெல்லாம் செய்யப்படுறது கிடையாது. முன்னோர்கள் செஞ்சாங்கன்னு தான் செய்யப்படுது. ரெண்டுக்கும் பெரிய அளவுக்கான வித்தியாசம் இருக்குது. அது படைத்தவன் சொன்னதனால் செய்யப்படுகிறது, படைத்தவன் சொன்ன முறையில் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இதெல்லாம் இந்த ஹஜ் வணக்கம் சம்பந்தமாக. அடுத்ததாக ஹஜ் பெருநாள், பக்ரீத் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல. இந்த பக்ரீத் சம்பந்தமாக சுருக்கமாக சொல்லி முடிச்சிடலாம் நினைக்கிறேன். பொதுவாக மற்ற மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளுக்கு எந்த ஒரு காரணங்களும் தெரியாமலே கொண்டாடுவாங்க. ஏன் செய்றீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா செஞ்சாங்க, முன்னோர்கள் செஞ்சாங்க, அதனால செய்கிறோம் அப்படின்னு. ஆனால் இந்த பக்ரீத்னு சொல்லப்படுது, இதுக்கு ஈதுல் அல்ஹான்னு சொல்லப்படும். இந்த பக்ரீத்துக்கு என்ன தெரியுமா காரணம்? ஒரு இறை தூதர் வாழ்ந்தார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறை தூதர், அந்த அலைஹிஸ்ஸலாம். அந்த இறை தூதர் செய்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாகத்தான் இந்த ஹஜ்ஜினுடைய வணக்கங்கள்ல பல விஷயங்கள் இருக்குது. ஹஜ் பெருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த பக்ரீத் பண்டிகையும் இருக்குது. இந்த தியாகத்தை நினைவு கூறுவது அப்படிங்கிறது எதுக்காக தெரியுமா சொல்லப்படுது இஸ்லாத்துல? ஒவ்வொரு முஸ்லீமும் தியாகம் செய்யக்கூடியவனாக இருக்கணும். எப்படி அவர் தன்னுடைய மகனையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு தியாகத்தை செஞ்சாரோ, அது போல நீங்களும் இந்த தியாக உணர்வு உங்களுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். நீங்க பார்க்கலாம், குர்ஆன்ல அதிகமாக செஞ்சதை அல்லாஹ் தியாகம்னு குறிப்பிட மாட்டான். எந்த சூழ்நிலையில செஞ்சாங்க அப்படிங்கிறத தியாகம்னு குறிப்பிடுவான். உதாரணமாக, ஒரு சாப்பாடு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு விருந்தாளி வர்றாங்க. அவங்க வயிறார சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் பட்டினியே இருந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. இது ஒரு சம்பவம் நபிகள் நாயகத்தின் காலத்தில் இருந்தது. இதை இறைவன் பாராட்டி சொல்றான், தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் பிறருக்கு அவர்கள் கொடுப்பதில் கவனம் செலுத்தினார்கள் அப்படின்ற விஷயத்தை பாராட்டி அவர்களுடைய தியாகத்தை என்ன செய்யறான்? அல்லாஹ் குர்ஆன்லயே பதிவு செய்யறான். அப்போ அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் தியாகம் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட நிலையில செய்யறாங்கிறது, இந்த மாதிரியான தியாக உணர்வுகள் ஒவ்வொருவருக்கும் வரணும் அப்படிங்கிறது இந்த பக்ரீத் பண்டிகை சொல்லக்கூடிய விஷயம். அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பக்ரீத் பண்டிகையில 2 முக்கியமான விஷயம் செய்யப்படும். ஒன்று தொழுகை, இன்னொன்று குர்பானி. தொழுகை அப்படிங்கிறது என்ன, அந்த அன்னைக்குன்னு ஒரு தொழுகை இருக்குது, பெருநாள் தொழுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விரிவா பேச வேண்டியது, ஆனால் நேரம் அதிகமாயிருச்சு. இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எல்லா பண்டிகைகளும் பெரும்பாலும் குடி, கூத்து, கும்மாளம், ஆட்டம், பாட்டம், கேளிக்கைகள், வீணான விஷயங்கள், மது, இது மாதிரியான விஷயங்கள்ல தான் கழிக்கப்படும். பொதுவாகவே கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னா, பண்டிகைகள் அப்படின்னு சொன்னா. ஆனா இஸ்லாம் என்ன செய்யுது? இறை நினைவை கொண்டுதான் அந்த முழு கொண்டாட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இது ஒண்ணு. அந்த இடத்துல ஏற்கனவே நார்மலாக இருக்கிற மாதிரி முன்னாடி வந்தவங்களுக்கு தான் முன்னுரிமை, பின்னாடி வர்றவங்களுக்கு பின்னாடி தான். இன்னொரு முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நபி அவர்கள் சொன்னாங்க, பெண்களும் இதுக்கு கட்டாயமாக வரணும் அப்படின்னு.
ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? எந்த பெண்கள்? மாதவிடாய் உள்ள பெண்களும் வரணும்னு. ஒரு தொழுகை, ஒரு வணக்கம் நடத்தப்படக்கூடிய இடத்துக்கு மாதவிடாய் உள்ள பெண்களும் வரணும்னு இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. மாதவிடாய் பெண்கள் தீட்டு உள்ளவர்களாக வீட்டை விட்டே ஒதுக்கி வச்சு தனியாக உட்கார வச்சிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கிறோம். அப்படிப்பட்ட இன்றைய காலத்தில் இருக்கும்போது 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகளா என்ன சொன்னாங்க? நீங்களும் கட்டாயம் வரணும், வந்து இந்த உரையை கேட்டுட்டு அதுக்கான அந்த பிரார்த்தனைகள்லாம் செஞ்சுட்டு போங்க அப்படி நபிகள் நாயகம் வழிகாட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த கொண்டாட்டத்தில் எந்த ஒரு பட்டாசு, மது, அதே போல வீணான விஷயங்கள், கலவரங்கள், இந்த மாதிரி எதுவுமே இல்லாம அமைதியான முறையில் மிக சிறந்த முறையில் கொண்டாடப்படுகிறது. இப்படியான பண்டிகைகள் உலகத்தில் எந்த மதத்திலும் எந்த சித்தாந்தத்திலும் யாரிடத்திலுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். கடைசியாக இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடுலாம் அறுத்து இப்போ கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும், சர்ச்சையாக கூட சில நேரத்தில் போகும். ஆடு, மாடு, ஒட்டகங்கள் அறுப்பாங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கு இதில் எந்த ஒரு தேவையுமே கிடையாது. அது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். நீங்க அறுக்கக்கூடிய பிராணிகளின் மாமிசமோ ரத்தங்களோ அல்லாஹ்வை சென்று சேர்றது கிடையாது. உங்களிடத்துல இறையச்சம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் அல்லாஹ் இதை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இறைச்சிகள்லாம் இருக்குது, இதுவெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக என்ன செய்யுது இஸ்லாம் சொல்லி இருக்குது. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படி வரும்னா, நீங்க உயிரினங்களை கொல்றீங்க அப்படி இந்த ஜீவகாரணம் சப்ஜெக்ட், உயிரினங்களை கொல்றதை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எதையுமே ஒரு மனுஷன் சாப்பிட்டு வாழ முடியாது, ஒரு உயிரை கொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சா. காரணம் தண்ணியில கூட என்ன செய்யும், பாக்டீரியா இருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு உயிரினத்தையும் கொல்லாம நான் வாழ்வேன் அப்படின்றது உலகத்துல யாருக்கும் சாத்தியமும் கிடையாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எதை இறைவன் புண்ணியம் எதை பாவம்னு சொல்றானோ அதான் பாவம் புண்ணியம். நம்ம நினைக்கிறதெல்லாம் பாவம் புண்ணியம் தப்பு சரி கிடையாது. இப்போ எல்ஜிபிடிங்கிற ஒரு விஷயம் சமீபத்தில் வருது. ஆணும் ஆணும் வாழலாம், பெண்ணும் பெண்ணும் வாழலாம், என்னென்ன எதுவோ சொல்றாங்க. இதுல எது சரி எது தவறுங்கிற அளவுகோல் யாரை வைக்கிறது? என் மனசுக்கு சரிப்படுது அப்படிங்கிற அளவுகோலை தான் வைக்கிறாங்க. அப்படி கிடையாது. படைச்ச இறைவன் தான் அந்த அளவுகோலை வைக்கிறதுக்கு முழு தகுதியானவன். அவனுக்கு தான் உலகத்தின் நன்மை தீமைகள்லாம் தெரியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹஜ் வணக்கம் சம்பந்தமாக, இந்த பக்ரீத் கொண்டாட்டம் சம்பந்தமாக நீங்க திறந்த மனதோடு பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய மிக சிறந்த அழகுகள் உங்களுக்கும் தென்படும். இந்த மார்க்கத்தை நீங்களும் ஏற்றுக்கொண்டால் நீங்களும் இதில் பங்காளியாக ஆகலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தவன் குடும்பத்தோடு அந்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. இறைவனை மிக அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.